ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் குக் vlogs. இன்றைக்கி நம்ம வீடியோவில் மத்தியானம் லஞ்சுக்கு ஒரு சூப்பரான சைடிஷ் தாங்க செய்ய போகிறோம். குயிக்காக நல்லா டேஸ்டியாக பீன்ஸ் பொரியல் எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு மறக்காமல் வீடியோ கீழே தெரியிற ரெட் கலர் சிம்பிள் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக கட் பண்ண தேங்காய் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு தேங்காவை தண்ணி சேர்க்காமல் கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள் இந்த மாதிரி. இது கூட 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துடலாம். அடுத்து கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துடலாம். இது கூடவே ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துடலாம். அடுத்து ஒரு பச்சை மிளகாய் இதில் சேர்த்துடலாம். இங்கே பச்சை மிளகாய்க்கு பதிலாக 2 காஞ்ச மிளகா கூட சேர்க்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாங்க. தண்ணி சேர்த்துட்டு இது ஒரு சுத்துக்கு மட்டும் அரிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப அரைக்க வேண்டாம். கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி. இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். மசாலாலாம் அரைச்சதுக்கு அப்புறமா அடுப்பில் வானல் வச்சுக்கலாங்க. வானல் நல்லா சூடானதும் அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சுன்னா இது கூட 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துடலாம். கொஞ்சமாக சீரகம் சேர்த்துடலாம். பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அது இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதில் வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம். இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி பொன்னிறம் ஆகட்டும். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயத்து கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிடலாம். பாருங்கள் வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா வதங்கிருச்சுன்னா இது கூட கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பீன்ஸ் இதுக்குள்ளே சேர்த்துடலாம். வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பீன்ஸ் சேர்த்துட்டு இந்த பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்துட்டு இது கூட 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துடலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு பீன்ஸ் வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாம். நான் நம்ம மசாலா அரைச்சோம் இல்லையா, அந்த ஜார் அலசி இதில் தண்ணி சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க. இந்த பீன்ஸ் வேகிறதுக்காக ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம். பாருங்கள் பீன்ஸ் எல்லாம் நல்லா வெந்துட்டுருக்குது. இது அப்படியே கலந்துடலாம். பீன்ஸ் பாதி வேக்காடு நல்லா வெந்துருச்சுன்னா இது கூட நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த பீன்ஸை இந்த மசாலாவோட நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதாங்க. நல்லா கலந்து விட்டுட்டு பீன்ஸ் மசாலாலாம் நல்லா வேகிறதுக்காக ஒரு 5 நிமிஷம் நம்ம நல்லா மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் கழிச்சு இப்போ ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள் பீன்ஸ் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. மசாலாவோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இதை அப்படியே கலந்து விட்டுடலாம். நம்ம மூடியை திறந்த உடனேயே இந்த பீன்ஸ் பொரியலோட வாசனை நல்லா இருக்குது. அப்படியே கலந்து விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் இந்த பீன்ஸோட தண்ணியெலாம் நல்லா இழுக்கிற வரைக்கும் நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை இறக்கிடலாம். பாருங்கள் நல்லா தண்ணியெலாம் இழுத்துருச்சு. இதை அப்படியே இறக்கிட்டு நம்ம சூடாக சாப்பிட வேண்டியது தான். அவ்வளோதான். நல்லா சூடான நல்லா டேஸ்டியான பீன்ஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த பொரியல் பார்த்தீங்கன்னா வெறும் சாதத்துக்கு கூட அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்லாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்லா காரசாரமாக ரசம் வச்சு வெள்ளை சாதம் ரசம் அது காம்பினேஷனாக இந்த பீன்ஸ் பொரியல் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு வேறு எந்த மாதிரி ரெசிபிஸ் வீடியோ வேணுங்கிறதையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வர பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.